இதில் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல் பிராசிகாஸு. நானும் வளராத வேணா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீடுங்க போட்டேன், அதுங்கெல்லாம் கூட முளைச்சிட்ருக்கு. வெந்தயம் இஸ் நோகோ. ஸோ புது செட் ஆஃப் பாட்டிங் இது ரெடி பண்ணியிருக்கிறேன் ஃபார் திஸ் ஒன். இதில் க்ளீனாக புட அப்படியே வந்துகிட்டே இருக்குது. குட் ஜாப். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த பிராசிகாஸ்ங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். 6th செப்டம்பருங்க, இட்ஸ் சாட்டர்டே. நேற்று ஓணம் இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கி ஒரு மலையாளம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம், கேரளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு போய் நல்லா சத்யா சாப்பிட்டு வந்தோம். ஸோ இது திருப்பம் க்ளீன் பண்ணி கலாரி எடுத்தாங்க. தெரியும் அப்படியே மழை வந்துருக்கிறதுனால நிறைய களைகள் வளருதுங்க குட்டி குட்டியாக. ஸோ இது திருப்பம் இன்னொரு கலர் கொடுத்துட்டு ஐ புட் 1 round ஆஃப் காம்பாஸ் இன் இட். ஞாபகம் இருக்கலாம், ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு அங்கே 3 பேக் ஆஃப் காம்பாஸ்ட் கொடுத்துட்டு போனாங்க, 3-4 பேக் ஆஃப் காம்பாஸ்ட்டு. ஸோ அதில் ஒரு காம்பாஸ்ட்டு சேர்த்து கலக்கி விட்டேன். ஸோ தட் இட் செட்டில்ஸ் டவுன். இன்னும் 2 மழை வந்துச்சுன்னா செட்டில் ஆகிடும். அதாகிட்டு பாடு டபுள் பீன்ஸ் போட்டுடலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் பிளான்ஸ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் சைடுங்க. நிறைய சீடுங்க வந்துட்டுருக்குது. இந்த பக்கம் இது இருக்குது இல்லைங்களா, வெந்தயம் கூட எடுத்து கிளியர் பண்ணலான்னுக்கிறேன் இன்றைக்கி. அது எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு திருப்ப 1 more செட் ஆஃப் க்ரீன் ஸ்பினாச் போடலான்னு இருக்கிறேன். இந்த இடம் ஸ்பினாச்சு நல்லா நவம்பர் டிசம்பர் மட்டும் கூட வளர்க்கலாம், அதாகிட்டு படுத்தா வளராது. ஸோ தட்ஸ் மை பிளான் டுடே. அப்படியே இந்த பிராசிகா கேஜு இதில் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல் பிராசிகாஸு. நானும் வளராத வேணா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீடுங்க போட்டேன், அதுங்கெல்லாம் கூட முளைச்சிட்ருக்கு. மழைக்கு தான் வெயிட் பண்ணிச்சுங்க போல இருக்குது. மழை வந்த உடனே they have all grown. I'm not complaining. Good job. ஸோ அதே மாதிரி இந்த பிராசிகா கேஜில் இதில் இவ்வளோ இடம் காலி இருக்குது. ஸோ ஐம் பிளானிங் டு க்ரோ சம் வெஜிடபிள்ஸ், த பிராசிகாஸு, which I am hoping to harvest during Christmas. So yeah, I'll do that today. கிளியர் பண்ணி வச்சிட்டாங்க பிராசிகாஸு. நிறைய பில்லு வந்துட்டு இருந்துச்சிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் பிடிங்கி போட்டு வச்சேன். தெர் இஸ் காலிஃப்ளவர், அப்புறம் லெட்டஸ் ஒரு ரோ, லெட்டஸ் கொஞ்சம் அந்த பக்கம்லாம் கூட போட்டேன். அப்புறம் இந்த கார்னரில் ஃபுல்லு இது பிங்க் கோல்ராபி, பிங்க் நூக்கல். ஸோ நல்லா வளர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க பிங்க் நூக்கல். ஏன்னா இதில் வளர்ந்தது ஒன்று சாப்பிட்டேன் இல்லைங்களா, இட் வாஸ் வெரி குட், ஐ லைக் இட். ஓ, டாக்கிங் ஆஃப் விச், இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா தான் தெரிஞ்சு பாருங்க, ஒரு கேபேஜ் நல்லா வளர்ந்துக்கிட்டு பாருங்க. ஸோ எடுத்துகிட்டு போனோம், அதை ரொம்ப மூத்த கூட விட முடியாது. ஸோ ஐ ஷுட் பி ஹார்வெஸ்டிங் தட் கேபேஜ் சூன். இப்போது நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துன்னு போனது வீட்டில் இருக்குங்க, அதையும் சாப்பிடணும் வேறு. எனிவே, ஸோ த பிராசிகா ஒர்க் இஸ் டன். இப்போ கொஞ்சம் ஒரு கோட்டு தண்ணி ஊற்றிட்டு ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். யா, அதர் திங் ஐ டிட் வாஸ், அங்கே பழைய பேக் ஒன்று இருந்துச்சு பாருங்கள், பேக் ஆஃப் இது சாயில், டாப் சாயில். அதில் ஆக்சுவலி கொஞ்சம் சாயில் இருந்துச்சு மிச்சம், அதை தூக்கி இதில் கொட்டிட்டேங்க. ஏன்னா இல்லை, த ஒன் திங் தட் இஸ் மிஸ்ஸிங் இன் த ஹோல் காம்பினேஷன் ஹியர் இஸ் சாயில். ஸோ அட்லீஸ்ட் இந்த பாகம்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் சாயில் இருக்கட்டும்னு கொட்டி விட்டேன். ஐ நீட் மோர் டாப் சாயில். இப்போது ஐம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் மோர் டீல்ஸ் ஆன்லைன். பார்க்கலாம் இருங்க, வின்டருக்குள்ளே ஐ ப்ராப்ளி நீட் லாட் ஆஃப் டாப் சாயில். அங்கெல்லாம் கூட டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன் இல்லைங்களா, வில் நீட் இட். ஸோ எனிவே, ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். சாட்டர்டே தாங்க, ஃபுல் ரெட் ஸ்பினாச் எல்லாம் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. இருக்க பாருங்கள், நிறைய எடுத்தாங்க கூட சீட்ஸு, பட் தேர் ஆர் ஸ்டில் லோட்ஸ். ஐ டோன்ட் நீட் எவ்ரி திங். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர்ந்த செடிங்கள்லேருந்து எடுத்துட்டேன், மிச்சம் வீக் ஆகிறதெல்லாம் போட்டேன். இன்னொரு மேஜர் அப்டேட் என்னென்னா, இந்த வெந்தயம் தாங்க
கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா நல்லா வளரும்னு வெந்தயம் கொடுக்கும்னு நினச்சேன். இப்போ இது இருக்குது பாருங்க, இது ஒன்றும் இல்லைங்க இதில். அது எங்கே இருக்கிறப்ப கொஞ்சம் ஏதோ க்ரீனாக இருந்துச்சு உள்ள வெந்தயம். அது காஞ்ச உடனே ஒன்றுமே இல்லை, காஞ்சி போச்சு ஃபுல்லாக. ஸோ ஐம் பிளானிங் டு கெட் ரிட் ஆஃப் த ஹோல் திங். வெந்தயம் இஸ் நோ கோ. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து வெந்தயம் போட்டோன்னாக்கா வெறும் கீரையாக இருக்கிறப்ப வெந்தய கீரையை எடுத்து சாப்பிட்றது, அவ்வளோதான். இந்த எல் ஷேப்பில் போட்டுக்கிறாங்க, இப்படி போய் அப்படி முட்டும். இங்கே 1 ரோ, இங்கே 2 ரோ. இந்த வாட்டி ஸ்பினாச் நான் போட்டுக்கிற சீடு வந்துட்டு ஜாயிண்ட் வின்டர் வெர்ஷன். ஸோ கொஞ்சம் வின்டர் ஹார்டியாக இருக்கிற ஸ்பினாச் போட்டிருக்கிறேன். ஸோ பிகாஸ் திஸ் வில் லைக் ஈவன் இஃப் இட் இஸ் கோஸ் இன் டு லைக் ஈவன் லைக் 1.5 months 2 months போகிறதுக்குள்ளேயோ வின்டர் ஆகிடுங்க இங்கே. ஸோ ஐ வாண்ட் சம்திங் ஹார்டி. 7 செப்டம்பருங்க. மரத்து பின்னாலேருந்து சூரிய எட்டி பார்க்குற இருப்பாருங்க, சூப்பராக. ஸோ இன்றைக்கெல்லாம் கூட நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் அ சண்டே. ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock அப்படி வந்தேங்க. ஸோ வந்து திஸ் இஸ் மை மெயின் வேலை இன்னைக்கு. ஸோ புது செட் ஆஃப் பாட்டிங் இது ரெடி பண்ணியிருக்கிறேன் ஃபார் திஸ் ஒன். எஸ், யூ கெஸ்ட் இட் ரைட். திஸ் இஸ் ஆனியன் சீட்ஸு. இது வெங்காய விதைகள். நான் அந்த பிளாட் ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் வின்டரு ரெட் வின்டர் வெர்ஷன் ஆஃப் ஆனியன் வளர்த்தேன். ஸோ அதில் நிறைய சீட்ஸ் எடுத்தேன். அண்ட் இட் ஹாஸ் பீன் ட்ரையிங். ஸோ நம்ம க்ரீன் ஹவுஸில் நல்ல 1 மாதம் காஞ்சிச்சிங்க. ஐ திங்க் ஐ எம் ரெடி ஃபார் புட்டிங் தம் ஆன் ஃபார் திஸ் சீசன். நெக்ஸ்ட் வின்டர் போடணுன்னாக்கா இப்போ தான் அதுங்க முளைச்சி வரணும். ஸோ I'll give them like a nice 1 month. And once they have grown fully, I'll find another bed over there for it to plant. எங்கன்னா முன்னால் ஒரு புதுசாக ஒரு பெட்டு க்ரியேட் பண்ணுறோம். இல்லைனா ஏதோ ஒரு இடம் நிறைய இருக்குங்க இல்லையா இடம், ஏதோ ஒரு இடத்துல I'll plant them for them to grow. ஒன் ஆஃப் த பிராசிகா செகண்ட் கேஜ் இருக்குது இல்லைங்களா, செகண்ட் கேஜ் பண்ணலான்னு இருந்தேன், டைமே கிடைக்கல. ஸோ ஐ கேன் ஆக்சுவலி க்ரோ ஆனியன்ஸ் தேர் ஆஸ் வெல். முடிச்சிட்டங்க. இட்ஸ் இந்த க்ரீன் ஹவுஸ் இப்போது. ஸோ த மெயின் ஐடியா பீயிங் கொஞ்சம் எவ்வளோ ஹாட்டாக இருக்குதோ அவ்வளோ நல்லது. திஸ் இஸ் ஐ வுடன்ட் சே இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் பிகாஸ் நான் ஆக்சுவலி இதில் பார்த்தேன், ஃப்ரெஷ் சீட்ஸ் இருந்துச்சுனாக்கா இன்னும் நல்லா ஜெர்மினேஷன் இருக்கும்னு. ஸோ ஐம் ஹோப்பிங் திஸ் வில் ஜெர்மினேட் எ லாட். எனிவே, டூ வெல் மை பாய்ஸ். கிளாசிக்கா கேஜை ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஓப்பன் பண்ணி ஒரு ஜென்ரல் க்ளீனப் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய கலைகள் இருக்குது பாருங்கள், நிறைய கலைகள் இருக்குது. நான் அங்கே ஒரு கேபேஜ் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸுங்க. நல்ல க்ரீனாக இருக்குது பாருங்கள். ஐ வாஸ் நெவர் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஹேப்பன், பட் இட் ஹேஸ் ஹேப்பன். நான் ஆக்சுவலி இன்னொரு இது கூட காட்டுற மாதிரி இருந்துச்சு. யூ சீ திஸ். இது வந்துட்டு நான் பிடுங்கி போட்டுருந்தேன் இந்த நூக்கலை. அங்கே இருந்துச்சு, ஏதோ ஒரு பெரிய நூக்கல் எடுக்கிறப்போ சின்னதும் வந்துச்சு. சரின்ட்டு அப்படியே போட்டு விட்டேன். பார்த்தா இட் இஸ் க்ரோயிங் வெல், பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட். அது அப்படி சைடில் உக்காந்திங்கன்னு அப்படியே வளர்ந்துங்கிறார் அவர். பண்ணி எடுத்துட்டாங்க. எவ்வளோ கலைகள் பாருங்கள். ஒரு லெட்டஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் எடுத்துட்டேன். அது ஃபுல்லாக வளர்ந்து பூ விட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் பூ உள்ளே இருந்துச்சுன்னா விதை கொடுக்காது. ஸோ ஐ ஹவ் காட் ரிட் ஆஃப் இட். அண்ட் இனித்த அறுவடை இது தாங்க. இது பாக் சாய்னு சைனீஸ் வெஜிடபிள். இது இல்லை, சைனீஸ் க்ரீனு. இது உள்ளே போட்டிருந்தேன், மறந்துட்டு இருந்தேன் நான். இது வளரவே இல்லைன்னு நினச்சிருந்தேன், பார்த்தா வளர்ந்துருக்கு. ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் அவிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். இதை கொஞ்சம் உப்பு போட்டு. அண்ட் தென் ஸ்டார் ஆஃப் த டே இஸ் திஸ் ஒன். ஒரு ஃபுல் சைஸ் ஆஃப் கோர்ஸ். இங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குதுங்க. பட் யா, ஐ கேன் லைக் ஜஸ்ட் லேயர் பை லேயர் எடுத்து போட்டானாக்கா உள்ளே சரியாக இருக்கும். வீட்டுக்காரம்மாக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு, சரி எடுத்துகிட்டு வா தான் செய்யலான்னு. க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு நல்லா இருக்குது பாருங்கள். இட்ஸ் டீசன்ட் சைஸ். என் கையளவு இருக்குது. ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் 4 தே கேன் ஈஸிலி. கொஞ்சம் கல்லை போட்டு கூட்டு மாதிரி பண்ணிட்டோன்னா இல் பி ஆசம். அது கொஞ்ச நாள் வெஸ்டம் பழகுது. அது கீழே வந்து இங்கே வந்து சந்து போட்டுன்னு வெளியே வர பார்க்குறாரு அவர் ஒடிஞ்சு. பிகாஸ் ஐ ஹவ் கெப்ட் இட் ஃபார் எ வெரி லாங் டைம். பட் ஆனால் எலசாக்கிற மாதிரி தான் இருக்குது, முத்தி போல். இல்லை க்ளீனாக புட அப்படியே வந்துகிட்டே இருக்குது. குட் ஜாப்.
திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த பிராசிகாஸ்ங்க. லாஸ்ட் டைம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் இயர் பிராசிகாஸ் நான் வந்துட்டு நவம்பர் டிசம்பருக்கெல்லாம் கூட ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஸோ யா, தட் இஸ் வாட் எய்ம் வித் தட் அண்ட் த ஸ்மால் பிராசிகா கேஜ். ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஃபார் காலிஃப்ளவர், கேபேஜ் ஆல் த வே அன்டில் கிறிஸ்மஸ். 8th செப்டம்பருங்க. இட்ஸ் எ மண்டே. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைமில் தான் வந்தேன். மெயினாக வந்ததுக்கு ரீசன் இது தான். நேற்று பார்த்துட்டு போயிருந்தேன், நிறைய இருந்துச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் ஐ ஹேட் லிமிட்டட் டைம். பட் யா, டுடே அதுக்கு தான் வந்தேன். ஸோ தெர் இஸ் கத்திரிக்காய், நல்லா சைஸ், பெரிய சைஸ் கத்திரிக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஐ ஹேவ் க்ரோன் டில் நவ், ஆர் மேபி திஸ் இஸ் த லார்ஜஸ்ட். அண்ட் ஷிம்லா மிர்ச்சி, கேப்சிகம், அகெயின் ஒன் மோர் பிளாக் பியூட்டி. சூப்பராக இருக்குது பாருங்கள். லோட்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ். இன்னும் இருக்குது டொமேட்டோஸு. ஏன்னா டொமேட்டோ பாருங்கள் பழுத்துட்டு ஒடிஞ்சிட்டு வர இருக்குது பாருங்கள். ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2 கொர்ஜெட். இது கொர்ஜெட்டால் நான் ஹாலிடேக்கு முன்னால் பார்த்தது. இது வாபஸ் வந்து கூட எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. பார்க்கல இருங்க, மோஸ்ட்லி முத்திட்டுருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் பீட்ரூட்டு. அண்ட் திஸ் ஒன் த ஃபஸ்ட் ஆஃப் த இது பிளாக் ஸ்பானிஷ் ரேடிஷ், முள்ளங்கி. கருப்பு ஸ்பெயின்லேருந்து வந்துக்கிற முள்ளங்கி. இது நல்ல வாசனை, ஆனால் சூப்பராக இருக்குது வாசனை. ஆனால் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்குது. அது ஐ டோன்ட் நோ. பட் என்ன இது அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, லைக் திஸ், நான் அங்கே விதைகள் வளர்த்துட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த விதையில் போட்ட ஃபஸ்ட்டு இது. ஸோ விதை எடுத்து லாஸ்ட் இயர் விதை எடுத்து இந்த வருஷம் போட்டால் அது நல்லா வளர்ந்துக்குது. அண்ட் லோட்ஸ் ஆஃப் கேரட்ஸுங்க. அதில் மோஸ்ட்லி இது தான் ரொம்ப பெருசு பழகுது. அதோட டபுள் இதில் வளர்ந்துருக்கிறாரு. அதுங்களுக்கு நல்லா கீழே போகிறதுக்கு இடம் இல்லை போல இருக்குது. ஏன்னா அமுங்கிடுச்சு இல்லைங்களா, டபுள் பெட்டில் தான் போட்டேன். அந்த பெட் அமுங்கிட்டதுனால தே ஆர் நாட் ஃபைண்டிங் குட் எனஃப் பிளேஸ் போல இருக்குது. ஸோ அந்த டபுள் பெட்டெல்லாம் இந்த வாட்டி ரொப்பணும் நல்லா. அதுதான் சொன்னோம் இல்லைங்களா, டாப் சாயில் அது இதுன்னு வாங்கி நிறைய ரொப்பணும். இந்த ஆர்கானிக் மாற்றங்கள் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஆர்கானிக் மேட்டருங்களே தூக்கி ரொப்பினாக்கா இஷ்டத்துலேயும் நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயோ சரியாயிடும். எனிவே, இந்த டபுள் பெட்டுங்களை ரொப்புறது இப்போ மெயின் இது. ஏன்னா கேரட்டுங்க பாருங்கள் சரியா இப்போது உள்ள, ஆனால் பெண்ட் ஆகிடுது. ஸோ தேர் நாட் க்ரோயிங் டு தேர் ஃபுல் பொட்டென்ஷியல் இஸ் வாட் ஐ ஃபீல். எனிவே, குட் ஹார்வெஸ்ட் டுடே.